குட் மார்னிங் டு ஆல். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1 தேர்விற்காக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று நடைபெற்ற இலவச மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை தான் நாம் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய ஒவ்வொரு மாதிரி தேர்வும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேருந்து தான் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 11th எக்கனாமிக் நியூ புக்கிலேருந்து யூனிட் 7 to 9 நமக்கு எக்கனாமிக் டாப்பிக்கில் ஆஸ் பர் சிலபஸ் படி 11th புக் வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அதில் முதல் 3 யூனிட் 7, 8, 9 இந்த 3 யூனிட் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சிலபஸில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நிச்சயமாக உங்களுக்கு கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோஸை முழுமையாக பாருங்கள். முதல் கேள்வி, பின்வரும் தொடர்களில் சரியானதை தேர்வு செய்க. 1. மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1971ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்ஸு என்பவர்களால் உருவாக்கப்பட்டது. ஸோ மொத்த நாட்டு மகிழ்ச்சி இந்த கூற்றை பொறுத்தவரையும் ஏற்கனவே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1971ஆம் ஆண்டு பூட்டான் நாட்டின் 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்ஸு என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இங்கே இயர் வந்து தவறாக இருக்குது. எப்போ வந்து சொல்லியிருப்பார்னா 1972 சொல்லியிருப்பார். மொத்த நாட்டு மகிழ்ச்சி ஜிஎன்ஹெச்ன்னு சொல்லலாம், கிராஸ் நேஷ்னல் ஹாப்பி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். 1972 பூட்டான் நாட்டினுடைய 4வது மன்னரான ஜிக்மே சிங்கே வாங்ஸு என்பவரால் தான் உருவாக்கப்பட்டது. இங்கே 71ன்னு தந்திருக்காங்க. அப்போ முதல் கூற்று தவறு. 2. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா 60% மக்கள் வந்து தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக அக்ரிகல்ச்சரை தான் பயன்படுத்துகிறாங்க. அக்ரிகல்ச்சர் நடவடிக்கையில் தான் செயல்படுறாங்க. 3வது கூற்று, இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்தே கிடைக்கிறது. ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையும் 17% வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வேளாண் துறையிலேருந்து தான் கிடைக்கிது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் வந்து 17% அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்குது. ஸோ 3வது கூற்று சரி. 4. உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. உலக பொருளாதாரத்தில் ஜிடிபியில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 5th பிளேஸில் இருக்கானா கிடையாது, 7th பிளேஸில் இருக்கும். இது வந்து இது கரண்ட் அஃபேர்ஸில் கிடையாது, ஒரு ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்திருக்கு. ஸோ உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா தற்போது எந்த பிளேஸில் இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியில் வந்து 7வது இடத்துல இருக்கும். வாங்கும் சக்தியில் 3வது இடத்துல இந்தியா இருக்குது. ஸோ முதல் கூற்றுக்கான கேள்வி என்ன, பின்வரும் தொடர்களில் சரியானதை தேர்வு செய்யுன்னு கேட்டிருக்காங்க. சரியானது 2, 3 சரி. கேள்வி 2, பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடையவர்களில் தவறான தொடரை தேர்வு செய்க. 1. விடுதலை எந்த விலைக்கும் ஈடாகாது. விடுதலை என்பது வாழ்வின் மூச்சு. வாழ்வதற்காக மனிதன் எதை கொடுக்க மாட்டான் என்று சொன்னது யார்னா டெய்லர் கோவான். சரி. இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளரகம் சொன்னது சுந்தர் பிச்சை. ஸோ இதில் ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. இங்கே தவறு எதுவும் இல்லை. செகண்ட் பாயிண்ட் வந்து ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இலக்குமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும் என்று சொன்னது சுந்தர் பிச்சை. கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை தான் சொல்லியிருப்பார். கேள்வி 3, ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை குறிக்கும் அளவீடுகளில் பின்வருவனற்றில் எவை சரியானவை. ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை குறிக்கும் அளவீடுகளில் சரியானவைனா 1 HDI, 2 PQLI, 3 GNHI, 4 GGI. இதில் எது சரினா HDI, PQLI, GNHI வரும், GGI வராது. கிராஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து வரவே வராது. மற்ற 3 வரும், HDI, PQLI, GNHI. அப்போ இங்கே சரியானது 1, 2, 3 மட்டும் சரி. கேள்வி 4, பொறுத்துக. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1870. வங்காள இரும்பு தொழில் கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு 1870. டிஸ்கோ இரும்பு எஃகு தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1907. இந்திய எஃகு நிறுவனம் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா எப்போ நிறுவனாங்கன்னா இந்திய எஃகு நிறுவனம் 1974 நிறுவியிருப்பாங்க. இந்திய எஃகு நிறுவனம் நிறுவப்பட்ட ஆண்டு 1974. முதல் சணல் தொழிற்சாலை நிறுவப்பட்ட ஆண்டு 1855. சரியான விடை ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. கேள்வி 5,
பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது என்பது என்னன்னா முதலீட்டு விலக்கல் என்பர். பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது முதலீட்டு விலக்கல் என்பர். கேள்வி 6. சரியான இணையை தேர்வு செய்க. 1. புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது. புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது ஜூன் 24, 1991 கிடையாது, தப்பு. ஆல்ரெடி இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. புதிய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டது ஜூலை 24, 1991 வந்திருக்கணும். அப்போ முதல் கூற்று தவறு. ரெண்டாவது கூற்று போட்டிக்குழு அமைக்கப்பட்டது. போட்டிக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 2009 கிடையாது, 2010 தான் போட்டிக்குழு அமைச்சிருப்பாங்க. இப்போ ரெண்டாவது கூற்று தவறு. 3. முற்றுரிமை வாணிக கட்டுப்பாட்டு சட்டம் அகற்றப்பட்டது. முற்றுரிமை எம்ஆர்டின்னு சொல்லுவாங்க. முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் அகற்றப்பட்ட ஆண்டு 1991. சரி. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு February 18, 2016. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது February 18, 2016. இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சரியான இணை வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 4 சரி. கேள்வி 7. தவறான இணையை தேர்வு செய்க. 1. புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கை 2015 to 2020 அறிவிக்கப்பட்டது. புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை அறிவிக்கப்பட்டது 2015 ஏப்ரல் 1 தான் அறிவிச்சிருப்பாங்க. சரி. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அறிவிக்கப்பட்டது 2001 ஏப்ரல் மாதம். சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை அறிவிக்கப்பட்டது 2000 ஏப்ரல் மந்தில் தான் அறிவிச்சிருப்பாங்க. அப்போது ரெண்டாவது கூற்று தவறாக இருக்குது. 3. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் காண்ட்லா. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் காண்ட்லா தான். ஆனால் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1975 தந்திருக்காங்க, தவறு. 1965 தான் தொடங்கப்பட்டது. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் வந்து காண்ட்லாவில் குஜராத்தில் 1965 தொடங்கியிருப்பாங்க. மூணாவது கூற்று தவறாக இருக்குது. 4. பண்டங்கள் மற்றும் சேவை மீதான வரி ஒப்புதல், அதாவது ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட நாள் 2017 மார்ச் 29. கேள்வி என்ன? தவறான இணையை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தவறானது 2 மற்றும் 3 தவறு. இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 4 கீ பாயிண்ட்டுமே எக்ஸாம் பாயிண்ட் அப்படிருந்து கேட்டிருக்காங்க. புதிய வெளிநாட்டு வாணிக கொள்கைன்னு வந்திருக்குன்னு டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டது 2015 ஏப்ரல் 1. சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கை வந்து 2000. ஆசியாவின் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலம் காண்ட்லாவில் இதுவும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எப்போ தொடங்கினாங்க? 1965. ஜிஎஸ்டி வந்து மீதான ஒப்புதல் தந்தது 2017 மார்ச் 29. இப்போ இங்கே தவறான இணை 2 மற்றும் 3 தவறு. கேள்வி 8. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? 1. தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 10 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தில் இந்தியா உள்ளது. ஸோ தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 10 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோடு ஒரு வலுவான இடத்தில் இந்தியா இருக்கானா? கிடையாது. அப்போ எத்தனை விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியோடு ஒரு வலுவான இடத்தில் இருக்குன்னா 7 விழுக்காடு. இப்போ முதல் கூற்று தவறு. 2. இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஆமாம், இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு மிக்சடு எக்கனாமிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. மூணாவது கூற்று 2015-16 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்த நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. மூணாவது கூற்று சரி. மூணாவது கூற்று தவறு. என்ன தவறுனா 2015-16 கிடையாது, 2016-17 காலகட்டத்தில் சீனாவுக்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளுக்கிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. எந்த ஆண்டுனா 2016-17. இங்கே 5-16 தரப்பட்டுள்ளது. அப்போது மூணாவது கூற்று தவறு. 4. நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்திய பொருளாதாரத்தை நிலைத்த, உறுதி வாய்ந்த, சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் இப்பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. சரி. அப்போ இங்கே சரியானது 2 மற்றும் 4 சரி. கேள்வி 9. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 1.
இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். தவறானது ஆப்ஷன் சி. 1614 சர் தாமஸ் மன்றோ பேரரசர் ஜஹாங்கீரிடமிருந்து தொழிற்சாலைகள் அமைக்க அனுமதி பெறுவதில் வெற்றி பெற்றார் அப்படின்னு தந்திருக்காங்க. இங்கே சர் தாமஸ் மன்றோ வந்து தாமஸ் மன்றோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஹாங்கீர் கிட்ட தொழிற்சாலை அமைக்க அனுமதி பெற்றிருப்பார்னா கிடையாது. யாருன்னா சர் தாமஸ் ரோ தான் அனுமதி வாங்குதல் வெற்றி பெற்றிருப்பார். தாமஸ் ரோ. இந்த மன்றோ வருதா ரோ வருதான்னு தெளிவாக பார்த்துக்காங்க. ஜஹாங்கீர் கிட்ட அனுமதி வாங்கினதில் வெற்றி பெற்றதில் யார் வந்து மெயினாக சர் தாமஸ் ரோ தான். மன்றோ வரமாட்டார். மற்ற 3 கூற்று சரியாக இருக்குது. வாஸ்கோட காமா இந்தியாவில் கோழிக்கோட்டிற்கு மே 20, 1498 ஆண்டு வருகை தந்தார். சரி. போர்ச்சுகீசியர்கள் கிபி 1510 ஆண்டிலிருந்து கோவாவுடன் வணிகம் செய்து வந்தனர். சரி. 1858 ஆண்டில் ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கில அரசுக்கு மாற்றி ஒரு சட்டம் இயற்றியது. சரி. கேள்வி 10. கூற்று காரணம். கூற்று: ஆங்கிலேயர் நுழைவுக்கு முன் இந்திய பொருளாதாரம் கிராமத்தை சார்ந்து வாழ்ந்து வந்தது. சரி. காரணம்: கிராம பொருளாதாரமானது சுயசார்பு பொருளாதாரமாக இருந்தது. அப்போ இங்கே கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் இரண்டுமே சரி. ஆர் என்பது கூற்று ஏற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 11. இந்திய தொழிற்கொள்கை தொடர்பான ஆண்டுகளில் தவறானது எது? இந்திய தொழிற்கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டுகளில் தவறு வந்து 1967 வராது. அதே 1948, 1956, 1977 இது 3மே சரி. சி ஆப்ஷன் தான் தவறு. அப்போ இந்திய தொழிற்கொள்கை அறிவிக்கப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா 1948, 1956, 1977, 1980, 1990, 1991. ஸோ இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திய தொழிற்கொள்கையை பற்றி தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. தொழிற்கொள்கை தொடங்கப்பட்ட ஆண்டுகள்லாம் 1948 முதல் தொழிற்கொள்கை, 1956 இரண்டாம் தொழிற்கொள்கை, 3 1977, 4 1980, 5 1990, 6 1991. கேள்வி 12. சரியான இணையை தேர்வு செய்க. பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சி என்பது தோல் பொருட்கள் உற்பத்தி அதிகரிப்பது. இளஞ்சிவப்பு புரட்சி உரங்களானா கிடையாது. சாம்பல் புரட்சி இறால் கிடையாது. சிவப்பு புரட்சி உருளைக்கிழங்கு. ஸோ இங்கே புரட்சிகள் கட்டாயத்திலிருந்து கேட்பாங்க, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ பழுப்பு புரட்சி என்பது தோல் பொருட்கள் உற்பத்தி. அப்போ இங்கே சரியான இணை 1 மட்டும்தான் சரி. ஸோ வானவில் புரட்சிகள்னு சொல்லுவாங்க. எந்த வானவில் புரட்சிகளில் எது எதனோடு தொடர்புடையதுன்னு பார்க்கலாம். இளஞ்சிவப்பு புரட்சி என்பது இறால் உற்பத்தி அதிகரிப்பதற்காக. சாம்பல் புரட்சி என்பது உரங்கள். சிவப்பு புரட்சி இறைச்சி மற்றும் தக்காளி. வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. வெள்ளி புரட்சி முட்டை. கருப்பு புரட்சி பெட்ரோலியம். தங்க புரட்சி பழங்கள் ஆப்பிளை பற்றி குறிக்கக்கூடியது தங்க புரட்சி. அதே தங்க இலை புரட்சி என்பது எதனோடு தொடர்புடையது? ஆன்சர் தெரிஞ்சுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சி மீன். வெண்மை புரட்சி பால். பசுமை புரட்சி உணவு தானிய உற்பத்தி. கேள்வி 13. உலகமயமாக்கலின் தாக்கத்தால் ஏற்படும் நேர் விளைவுகளில் சரியானது எது எவை? 1 அங்காடி விரிவாக்கம். 2 வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பு. 3 உள்கட்டமைப்பு வளர்ச்சி. 4 ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு. கேள்வி என உலகமயமாக்கலின் தாக்கத்தால் ஏற்படும் நேர்விளைவுகள். உலகமயமாக்கலின் தாக்கத்தால் விளைவுடும் நேர்விளைவுகளில் சரியானது அங்காடி விரிவாக்கம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உள்கட்டமைப்பு வளர்ச்சி. இந்த வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பும் ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பு வராது. அப்போது உலகமயமாக்கலின் தாக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் நேர் விளைவுகளில் 4 பாயிண்ட் இருக்குது. 1 அங்காடி விரிவாக்கம். 2 உள்கட்டமைப்பு வளர்ச்சி. 3 உயர்ந்த வாழ்க்கை தரம். 4 பன்னாட்டு ஒத்துழைப்பு. அதே உலகமயமாக்கலின் தாக்கத்தால் குளோபலைசேஷன் ஆகிறதுனால ஏற்படும் எதிர்விளைவுகளை பொறுத்தவரையும் நெருக்கடி போட்டி வந்து அதிகரிக்கும். முற்றுரிமை அதிகரிக்கும். அடுத்து தாராளமயமாக்கலின் தாக்கத்தால் ஏற்படும் விளைவுகளை பொறுத்தவரையும் நேர்விளைவுகள். தாராளமயமாக்கிறதுனால என்னென்ன நேர்விளைவுகள் ஏற்படுனா வெளிநாட்டு முதலீடு அதிகரிக்கும், உற்பத்தி அதிகரிப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பாடு, ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிக்கும் தாராளமயமாக்கிறதுனால. ஸோ இந்த 2 பாயிண்ட் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு முதலீடு அதிகரிப்பும் ஜிடிபி வளர்ச்சி வீதம் அதிகரிப்பும் எதனால் ஏற்படுதுன்னா தாராளமயமாக்குவதனால் ஏற்படும் விளைவுகள். அதே இதில் தாராளமயமாக்கலின் தாக்கத்தில் ஏற்படும் எதிர்விளைவுகள்னு பார்த்திங்கன்னா வேலையின்மை அதிகரிக்கிறது, வரி வரவு குறையும். கேள்வி 4. பொறுத்துக. மக்கள் தொகையினுடைய சராசரி ஆண்டு வளர்ச்சியை பொறுத்து சொல்லியிருக்காங்க. 1901 வந்து டேட்டா நமக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க ஸ்கூல் புக்கில். ஸோ முதலுக்கு வந்து 1. 1911 மக்கள் தொகை சராசரி ஆண்டு வளர்ச்சி 0.56.
1921 மக்கள் தொகை சராசரி ஆண்டு வளர்ச்சி மைனஸில் போயிருக்கும். 1921 வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி வந்து -0.03%, 0.03 வளர்ச்சிக்கு போயிருக்கும். 1931 1.04%. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 இணை சரியாக இருக்குது. கேள்வி 15. இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளில் சரியானது எது எவை? 1 மக்கள் தொகை அளவு, 2 பிறப்பு இறப்பு விகிதம், 3 பாலின இடைவெளி, 4 வாழ்நாள் எதிர்பார்ப்பு. கேள்வி என இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளில் சரியானது மக்கள் தொகை அளவு சரி, பிறப்பு இறப்பு விகிதம், பாலின இடைவெளி வருமானம் வராது, வாழ்நாள் எதிர்பார்ப்பு வரும். அப்போ இங்கே சரியானது 1, 2, 4 சரியாக இருக்குது, 3 தவறு. இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளில் ஒரு 7 கூறுகள் இருக்குது. 1 மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு வீதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். கேள்வி 16. சரியான இணையை தேர்வு செய்க. வணிக மூலதன காலம் 1757 முதல் 1813 வரை வணிக மூலதன காலம்னு சொல்லலாம். சரி. தொழில் மூலதன காலம் என்பது 1813 முதல் 1858 வரை. சரி. நிதி மூலதன காலம் என்பது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளிலிருந்து விடுதலை அடைந்த காலம் வரை. நிதி மூலதன காலம் என்பது 19ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டுகளிலிருந்து விடுதலை அடைந்த காலம் வரை. சரியான இணை 1, 2, 3 இணையும் சரியாக இருக்குது. கேள்வி 17. பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது எது? பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது எது? 1 கலப்பு பொருளாதாரம், 2 கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்கள் அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றது, 3 அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ இந்திய பொருளாதாரத்திற்கு பொருத்தமானது 1 மட்டும்தான் பொருத்தமாக இருக்குது, 2, 3 தவறு. ஸோ கலப்பு பொருளாதாரம் 1 மட்டும் சரி. கேள்வி 18. இந்தியாவில் எத்தனை விதமான நில உடைமை முறைகள் இருந்தன? இந்தியாவை பொறுத்தவரையும் 3 விதமான நில உடைமை முறைகள் இருந்தன. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 19. 1956 தொழிற்கொள்கை தீர்மானம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ஸோ 1956 தொழிற்கொள்கை தீர்மானத்தை பொறுத்தவரையும் மகளனோபிஸின் வளர்ச்சியின் மாதிரியின் அடிப்படையில் அமைக்கப்பட்டது. சரி. இது குறுகிய கால பொருளாதார வளர்ச்சி கனரக தொழில்துறை முக்கியத்துவத்தை உணர்த்தியதா? குறுகிய கால பொருளாதாரம் கிடையாது, நீண்ட கால பொருளாதாரத்திற்கு. அப்போ 2வது கூற்று தவறு. தொழிற்கொள்கை 1956 தொழில்கள் 4 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. தொழிற்கொள்கை 1956 தொழில்களை 4 வகையாக பிரிச்சிருக்காங்கன்னா கிடையாது, 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. அப்போ 3வது கூற்று தவறு. அப்போ 1956 2வது தொழிற்கொள்கை தீர்மானம் பற்றிய கூற்றுகள் சரியானது 1 மட்டும் சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல. ஸோ 1956 தொழிற்கொள்கை தீர்மானத்தை பற்றி பார்க்கலாம். மகளனோபிஸின் வளர்ச்சி மாதிரி அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது நீண்ட கால பொருளாதார வளர்ச்சிக்கு கனரக தொழில்துறை முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. தொழிற்கொள்கை 1956 தொழில்களை 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 1 17 தொழில்கள், ரயில்வே, வான்வழி போக்குவரத்து, இராணுவ தளவாடங்கள், வெடிமருந்துகள், இரும்பு எஃகு, அணு ஆற்றல் போன்ற தொழில்கள் இந்த 17 தொழில்கள் அடங்கும். 2 12 தொழில்களாக தனியாக பிரிச்சிருப்பாங்க. மாநில அரசு சொந்தமாக கொண்டிருக்கும் இந்த தொழில்களுக்கு தனியார் துறை துணையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. 3வது பிரிவு மேற்காண் தொழில்கள் தவிர்த்து மற்றைய தொழில்கள் தனியார் துறையோ அரசு துறையை வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு செயல்பட தடை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிச்சிருப்பாங்க 1956 தொழிற்கொள்கையில். கேள்வி 20 பொறுத்துக. பொதுத்துறையில் உள்ள எஃகு நிறுவனங்கள். ரூர்கேலா எஃகு நிறுவனம் ஒடிசாவில் இருக்குது. இது எந்த நாட்டு உதவியுடன் தொடங்கினாங்கன்னா ஜெர்மனி அரசோடு தொடங்கியிருப்பாங்க. பிலாய் எஃகு நிறுவனம் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்குது, ரஷ்ய உதவியுடன் தொடங்கியிருப்பாங்க. துர்காப்பூர் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியது. இந்த துர்காப்பூரில் இருக்கக்கூடிய எஃகு நிறுவனம் எந்த நாட்டு உதவினா இங்கிலாந்து நாட்டு உதவியுடன் தொடங்கப்பட்டது. பொக்காரோ ஜார்க்கண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ய நாட்டு உதவியுடன் தொடங்கியிருப்பாங்க. இப்போ இங்கே ரூர்கேலாவும் பொக்காராவும் பிலாயும் பொக்காராவும் ரஷ்ய உதவிட்டு தான் தொடங்கியிருப்பாங்க. இங்கே சரியான விடை ஆப்ஷன் சி 4, 3, 2, 1. கேள்வி 21 கூற்று காரணம். கூற்று உலகளவில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்கள் தயாரிப்பதிலும் முதலிடத்திலும் சணல் பொருட்கள் ஏற்றுமதியில் 2ஆம் இடத்தில் உள்ளது. ஸோ வேர்ல்டு லெவலில் இந்தியா கச்சா சணல் உற்பத்தியிலும் சணல் பொருட்களை தயாரிப்பதிலும் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதே சணல் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க.
காரணம், இந்தியா போன்ற நாட்டிற்கு சணல் தொழில் மிக முக்கியமானதாகும். மேலும் இத்தொழில் மூலம் வெளிநாட்டு செலாவணி ஈட்டப்படுகிறது. சரி, இங்கே கூற்றும் சரி, காரணம் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 22. சரியான இணையை தேர்வு செய்க. முதல் 5ஆண்டு திட்டம் யாருடைய மாதிரினா எராட்டோமர் மாதிரி. சரி. 2வது 5ஆண்டு திட்டம் பிசி மகளனோபிஸ் மாதிரி. சரி. 3வது 5ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம்னு சொல்லலாம். 4வது 5ஆண்டு திட்டம் மாதிரி டிபி தார் மாதிரியான கிடையாது. 4வது 5ஆண்டு திட்டத்துக்கு மாதிரி கிடையாது. இந்த டிபி தார் வந்து பார்த்திங்கன்னா 5வது 5ஆண்டு திட்டத்தின் மாதிரி டிபி தார் மாதிரியை கொண்டு தான் 5வது 5ஆண்டு திட்டம் வடிவமைக்கப்பட்டது. முதல் 5ஆண்டு திட்டம் எராட்டோமர் மாதிரி, 2வது 5ஆண்டு திட்டம் பிசி மகளனோபிஸ் மாதிரி, 3வது 5ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம், 4 கிடையாது. 5வது 5ஆண்டு திட்டம் டிபி தார் மாதிரி. ஸோ இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. கேள்வி 23. மனித மேம்பாட்டு குறியீடுகளில் பொருந்தாதது எவை? மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் முதல் 3 குறியீடு மட்டும்தான் வரும். வாழ்நாள் லைஃப் டைம், கல்வி தகுதி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், வாழ்க்கை தரம். இங்கே பாலின சமத்துவம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வருதானா? வராது. ஸோ இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குறியீடுகளில் சரியானது வாழ்நாள், கல்வி தகுதி, வாழ்க்கை தரம். வாழ்நாள், கல்வி தகுதி, வாழ்க்கை தரம். அப்போ சரியானது. கேள்வி என்ன? பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருந்தாது 4 மட்டும் பொருந்தாது. கேள்வி 24. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எவை? 1. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் 7.50 விழுக்காடு இந்தியாவின் பங்காக உள்ளது. இங்கே சரியானது 1 மட்டும் சரியாக இருக்குது. ஆசிய நாடுகளில் மொத்த உற்பத்தியில் சீனா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்து இந்தியா 3வது இடத்துல தான் இருக்குது. 2016 மொத்த ஆசியாவின் ஜிடிபி அளவில் 7.5 விழுக்காடு இந்தியாவின் பங்காக இருக்கானா? 7.5 கிடையாது, 8.5 விழுக்காடு பங்காக இருக்குது. 2016 மொத்த ஆசியாவினுடைய ஜிடிபி லெவலில் 8.50% வந்து இந்தியாவின் பங்காக இருக்குது. இங்கே கேள்வி வந்து என்ன? பின்வரும் கூற்றுகள் சரியானது இது? 1 மட்டும்தான் சரி, 2 தவறாக இருக்குது. கேள்வி 25. சரியான இணையை தேர்வு செய்க. 1. உழவர் கடன் அட்டை திட்டம். உழவர் கடன் அட்டை திட்டம் எப்போ தொடங்கியிருப்பாங்கன்னா 1994 தொடங்கினாங்களான்னா கிடையாது, தப்பு. உழவர் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1998 தொடங்கியிருப்பாங்க. முதல் கூற்று தவறு. 2. குளிர்பதன கிடங்கு ஆணை வெளியிடப்பட்டது 1965 கிடையாது. குளிர்பதன கிடங்கு ஆணை வெளியிடப்பட்டது 1964. இன்றியமையா பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்டது 1954 கிடையாது. இன்றியமையா பொருட்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. பண்டங்கள் மற்றும் சேவைகள் மீதான வரி அதாவது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது 2017. அப்போ இங்கே சரியானது 1 மட்டும் சரி, 4 மட்டும்தான் சரியாக இருக்குது, மற்ற 3ம் தவறாக இருக்குது. உழவர் கடன் அட்டை திட்டம் தொடங்கப்பட்டது 1998. குளிர்பதன கிடங்கு ஆணை வெளியிடப்பட்டது 1964. இன்றியமையா பொருட்கள் சட்டம் 1955. கேள்வி 26. எந்த தொழிற்கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி 1969 சட்டத்தை ஒழித்தது? எந்த தொழிற்கொள்கை இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆக்டை வந்து ஒழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1991 ஆண்டின் தொழிற்கொள்கை தான் வந்து ஒழிச்சிருக்கும். கேள்வி 27. பொருளாதாரத்தில் சுயசார்பு என்ற சொல் டேஸை குறிக்கிறது. பொருளாதாரத்தில் சுயசார்பு என்பது சமூக பொருளாதாரத்தை குறிக்கிறது. கேள்வி 28. இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கை அறிவித்த ஆண்டு. இந்திய அரசு ஃபஸ்ட்டு தொழிற்கொள்கை அறிவித்தது 1948 ஏப்ரல் 6. கேள்வி 29. சரியான இணையை தேர்வு செய்க. ஐசிஏஆர்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஏபிஎம்சி அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி. அப்போ இங்கே சரியான இணை 1 மற்றும் 2 சரியாக இருக்குது. கேள்வி 30. தடை செய்யப்பட்ட பட்டியலில் எத்தனை பொருட்கள் மட்டுமே உள்ளன? தடை செய்யப்பட்ட பட்டியலில் மொத்தமாக 71 பொருட்கள் மட்டுமே உள்ளன. கேள்வி 31. சுங்க கட்டண அமைப்பு பற்றிய கூற்றுகளில் சரியானது எவை? 1. ராஜா செல்லையா குழு அறிக்கை இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்துள்ளது. ராஜா செல்லையா குழு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா சுங்க கட்டண அமைப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு குழு தான். இது இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை செய்திருக்கும். சரி. உச்ச அளவாக 60 விழுக்காடு குறைக்க பரிந்துரைத்துள்ளதா ராஜா செல்லையா குழு? தவறு. 50 விழுக்காடு தான் அதிகபட்சமாக வந்து குறைக்க பரிந்துரைத்திருக்கும்.
1991 to 1992க்கான நிதி அறிக்கையில் இறக்குமதி வரி 300 விழுக்காட்டிலிருந்து 150 விழுக்காட்டாக குறைக்கப்பட்டுள்ளது. சரி. அப்போ இங்கே சுங்க கட்டணம் அமைப்பு பற்றிய கூற்றுகள் சரியானது 1 மற்றும் 3 சரி, 2 தவறு. ஸோ சுங்க கட்டண அமைப்புக்காக ராஜா செல்லையா தலைமையில் குழு அமைச்சிருப்பாங்க. இவை இறக்குமதிக்கான தீர்வுகளை பெருமளவு குறைக்க பரிந்துரை தந்திருப்பாங்க. உச்ச அளவாக 50 விழுக்காடு குறைக்க பரிந்துரை தந்திருக்கும். 1991-92 நிதி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இறக்குமதி வரை 300 விழுக்காட்டிலிருந்து 150 விழுக்காடாக குறைக்கப்பட்டுள்ளது. கேள்வி 32. தற்போதைய ஜிஎஸ்டியின் வரி விகிதங்களில் தவறானது எது எவை? ஜிஎஸ்டியின் வரி விகிதங்கள்னாவே 5 வகையான வரி விகிதங்கள் இருக்கும். 0%, 5%, 12%, 18%, 28% இருக்கும். இங்கே 10% தந்திருக்காங்க. அப்போ தற்போதைய ஜிஎஸ்டியின் வரி விகிதங்கள் தவறானது 3 மட்டும் தவறு. தற்போதைய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் 0%, 5%, 12%, 18%, 28%. கேள்வி 33. எந்த குழுவின் பரிந்துரைப்படி சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ரொக்க இருப்பு வீதம் ஆகியன குறைக்கப்பட்டன? எந்த குழு பரிந்துரைத்தது சட்ட ரீதியான நீர்மை விகிதம், ரொக்க இருப்பு வீதம்? 1991 நரசிம்ம குழு பரிந்துரைப்படி தான் குறைச்சிருப்பாங்க. கேள்வி 34. 1956ஆம் ஆண்டு தொழிற்கொள்கை தீர்மானம் எந்த இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது? 1956 தொழிற்கொள்கை தீர்மானம் பார்த்தீங்கன்னா சமத்துவ இலக்கை அடைவதற்காக அமல்படுத்தப்பட்டது. கேள்வி 35. பொருளாதார வளர்ச்சி நீடித்து நிலையானதாக இருக்க வேண்டுமானால் எதை தொடர்ந்து காத்து பேண வேண்டும்? சுற்றுச்சூழலை காத்து பேண வேண்டும். கேள்வி 36. கூற்று காரணம். கூற்று 1929 பிற்பகுதியில் உருவான உலகளாவிய மந்தநிலை இந்தியாவையும் பாதித்தது. சரி. காரணம் குறிப்பாக விவசாய பொருட்களின் விலைகளில் மிக கடுமையான வீழ்ச்சி மற்றும் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தில் பெரும் நெருக்கடியை கொண்டு வந்தது. ஸோ 1929 உலகளாவிய பொருளாதார பெருமந்தம் ஏற்பட்டிருக்கும். அதில் மெயினாக அமெரிக்கா பெரிய அளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். அதனுடைய தாக்கம் இந்தியாவும் பாதித்தது. குறிப்பாக விவசாய பொருட்களின் விலைகளில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டது. ஒட்டுமொத்த ஏற்றுமதி சார்ந்த காலனித்துவ பொருளாதாரத்தில் இது ஒரு பெரும் நெருக்கடியை கொண்டு வந்திருக்கும். அப்போ கூற்று சரி, காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 36க்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 37. இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் குறைந்த தலா வருமானமுடையதா? சரி. உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலையில் ஈடுபட்டுள்ளமையா? உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்திலலாம் தொழிற்சாலை ஈடுபட்டிருக்காங்கன்னா கிடையாது. 2வது கூற்று தவறு. 3. மேம்படுத்தப்பட்ட மக்கள் மூலதன உருவாக்க விகிதம். மேம்படுத்தப்பட்ட மக்கள் மூலதன உருவாக்க விகிதத்தில் இருக்காங்கன்னா இருக்காங்க. வேலைவாய்ப்பில் சிக்கல்கள் இருக்கான்னா சிக்கல்கள் கிடையாது. அப்போ இங்கே கேள்வி என்ன? இந்திய பொருளாதாரம் எதன் மூலம் குறிக்கப்படுதுன்னா 1 குறைந்த தலா வருமானம், 2 மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதத்தில் குறிக்கப்படுகிறது. அப்போ சரியானது 1 மற்றும் 3 சரி, 2, 4 தவறு. கேள்வி 38. கீழ்கண்ட கூற்றுகள் சரியா தவறா என்பதை குறிப்பிடவும். 1. கலப்பு பொருளாதாரத்தில் பொது மற்றும் தனியார் துறை இரண்டும் இணைந்து இருத்தல். சரி. இந்தியாவில் கலப்பு பொருளாதார முறை பின்பற்றப்படுகிறது. இப்போ இங்கே சரியானது 1 மற்றும் 2 சரி. கேள்வி 39. இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டது? இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தெரிவிக்கப்பட்டதுன்னா முந்தைய சோவியத் ரஷ்யாவிலிருந்து தெரிவிக்கப்பட்டது. கேள்வி 40. இந்திய அரசு புதிய தொழிற்கொள்கையை அறிவித்த நாள் ஜூலை 24, 1991. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கேள்வி 41. பின்வருவனற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு எது? ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். பின்வருவனற்றுள் 10 ஆண்டு காலத்தில் சரியான கல்வியறிவு தொடர்பான இலக்கு திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. திட்ட காலத்தில் 75 விழுக்காடாக கல்வியறிவில் உயர்வு. கேள்வி 42. பின்வருவனற்றுள் எது சரியானவை? சமத்துவமான முன்னேற்றம் 11வது 5ஆண்டு திட்டத்தின் நோக்கமாகும். தப்பு. விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி 11வது 5ஆண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும். அப்போ இங்கே 2 சரி, 1 தவறு. பார்க்கலாம்.
9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரையும் 1997 டு 2002 காலகட்டத்தில் ஏற்படுத்தினாங்க. இது சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. அப்போ சமமான வளர்ச்சினா 9வது ஐந்தாண்டு திட்டத்தில் கவனம் செலுத்தியிருக்காங்க. சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது. 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் திட்ட இலக்கு 7% இலக்கு எட்டப்படவில்லை. இந்திய பொருளாதாரம் 5.6% வளர்ச்சியை மட்டுமே அடைந்தது. கேள்வி 43. நிதி ஆயோக் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 1. திட்டக்குழு என்பதற்கு மாற்றாக நிதி ஆயோக் எனும் அமைப்பு 2015 ஜனவரி 1ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. சரி. இது நீடித்த நிலையான வளர்ச்சியை மேற்பார்வையிடவும் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தப்படும். சரி. இந்திய அரசின் திட்டங்களையும் கொள்கைகளும் கண்காணிக்கும் அறிவு மையமாகும் நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக்கை பற்றி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல சிலபஸில் இருக்குது. ஸோ சரியான விடை 1, 2, 3, 4 சரி 1, 2, 3 சரி. ஆப்ஷன் டி சரியானது. கேள்வி 44. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்களை கூறுகன்னு கேட்டிருக்காங்க. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத 5 ஆண்டு திட்டங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸில் கேட்ட கேள்வி தான் இது. ப்ரீவியஸில் எக்ஸாம்ஸில் கேட்ட கேள்வி தான். முதல் 5 ஆண்டு திட்டம், 2ஆம் 5 ஆண்டு திட்டம், 3ஆம் 5 ஆண்டு திட்டம், 4ஆம் 5 ஆண்டு திட்டம். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கு அடையாத 5 ஆண்டு திட்டம் எதுனா ஃபஸ்ட்டு அடைஞ்சிருக்கும், மற்ற 2, 3, 4 அடைந்திருக்காது. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 டு 56. இது எராட்டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம். முதல் 5 ஆண்டு திட்டத்தின் இலக்கு 2.1% அடைந்தது 3.6% அடைஞ்சிருக்கும். இது இலக்கை விட அதிகமாக இருந்தது. அடுத்து 2வது 5 ஆண்டு திட்டம். 2வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையும் 1956 டு 61. இத்திட்டம் பேராசிரியர் மகளனோபிஸ் பிசி மகளனோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது. இதன் முதன்மை நோக்கம் நாட்டின் தொழில் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதாகும். 2வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு பார்த்திங்கன்னா 4.5%, ஆனால் அடைந்தது 4.1% இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா புக்கில் நமக்கு 11th புக்கில் தந்தது 4.1%ன்னு தந்திருப்பாங்க. அதே ஜென்ரலான நோட்ஸை பொறுத்தவரையும் 4.3%ன்னு தந்திருக்காங்க. ஸோ 2வது 5 ஆண்டு திட்டம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். அடுத்து 3வது 5 ஆண்டு திட்டம் 1961 டு 66. 3வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்தவரையும் இத்திட்டம் காட்கில் திட்டம்னு அழைக்கிறாங்க. இத்திட்டத்தின் முதன்மை நோக்கம் சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சொந்த முன்னேற்ற நிலையை அடைதல். சீனா இந்திய போரின் காரணமாக இலக்கு வளர்ச்சியான 5.6 அடையவில்லை, அடைந்தது 2.8 தான். ஸோ 3வது 5 ஆண்டு திட்டமும் ஃபெயிலாக போயிருக்கும். ஸோ 3வது 5 ஆண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 5.6, அடைந்தது 2.8. அடுத்து திட்ட விடுமுறை ஏற்பட்டிருக்கும் 66 டு 69. அதற்கு அடுத்து தான் 4வது 5 ஆண்டு திட்டம். 4வது 5 ஆண்டு திட்ட காலம் 1969 டு 74. திட்டத்தின் 2 முக்கிய நோக்கங்கள் நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலை அடைதல். ஸோ அப்போ நிலையான வளர்ச்சியும் தற்சார்பு நிலையை அடைதல் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம்னா 4வது 5 ஆண்டு திட்டத்தின் நோக்கம். இந்த திட்ட இலக்கு 5.7%, அடைந்ததோ 3.3%. 4வது 5 ஆண்டு திட்டத்தில் திட்ட இலக்கு 5.7%, அடைந்தது 3.3%. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. கேள்வி 45. மனித மேம்பாட்டு குறியீடு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். 1. 1990ஆம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் மனித மேம்பாட்டு அறிக்கையை பிரசுரம் செய்கிறது. 1990லேருந்து தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் குறியீடை ஐநாவுடைய UNDP ஒவ்வொரு ஆண்டும் வெளியிட்டிருக்காங்க. சரி. மக்களின் உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசு கண்டறிய மனித மேம்பாட்டு குறியீடு பயன்படுகிறது. சரி. பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் மகபூப் உல்லக் என்பவர் தான் உருவாக்கியிருப்பார். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ற குறியீடை உருவாக்குறது பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பொருளியல் அறிஞர் மகபூப் உல்லக் தான். சரி. இந்தியாவைச் சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் 1990 இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை மேம்படுத்தியிருப்பார். சரி. இப்போ இங்கே சரியானது 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 46. ரைத்துவாரி முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடம் எது? ரைத்துவாரி முறை ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி தான். தமிழ்நாட்டிலேருந்து தான் ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 47. எந்த குழுவின் அறிக்கையின்படி வாராக்கடனையும் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. வாராக்கடனையும் சொத்து மதிப்பினையும் கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டன. எந்த குழுவின் அறிக்கையின்படி வாராக்கடனையும் சொத்து மதிப்பினையும் கணக்கிட புதிய விதிமுறைகள் உருவாக்குனது தான் நரசிம்மம் குழு அறிக்கையின்படி தான். கேள்வி 48. எந்த தொழிற்கொள்கையின்படி
தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல் மற்றும் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வந்தது. எந்த தொழிற்கொள்கை பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல் மற்றும் சிவப்பு நாடா முறையை கொண்டு வந்ததுன்னா 1991 ஆண்டு தொழிற்கொள்கை தான். கேள்வி 49. செய்திறன் குறியீட்டு எண்ணை உருவாக்குவது மோரிஸ் டி மோரிஸ். சரி. 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.1%. சரி. 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு தலா வருவாயை இருமடங்காக உயர்த்துதலா? இந்த 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு தலா வருவாயை இருமடங்காக உயர்த்துதல் என்பது தவறு. தலா வருவாயை இருமடங்காக உயர்த்துதல் என்பது 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் இலக்காக இருக்கும். அப்போ இங்கே சரியானது 1 மற்றும் 2 சரி, 3 தவறு. 10வது ஐந்தாண்டு திட்டத்தை பார்க்கலாம். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 to 2007 காலகட்டத்தில் தொடங்கியிருப்பாங்க. இதனுடைய இலக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் தலா வருவாயை இருமடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயித்திருப்பாங்க. சரி. இத்திட்டம் 2012ஆம் ஆண்டில் வறுமை விகிதத்தை 15% குறைக்கும் குறிக்கோளை கொண்டிருந்தது. 10வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு 8.0%, வளர்ச்சி அடைந்தது 7.2%. 50வது கேள்வி. 50 கோடிக்கு மேல் வைப்புத் தொகை கொண்ட 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு. 50 கோடிக்கு மேலே வைப்புத் தொகை கொண்ட 14 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு ஜூலை 19, 1969. ஜூலை 1969. ஸோ இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அதே 6 வங்கிகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது ஏப்ரல் 15, 1980 நாட்டுடைமையாக்கியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 11th எக்கனாமிக் நியூ புக்கிலிருந்து யூனிட் 7, 8, 9 ரிலேட்டடான 50 கேள்விக்கான விடை குறிப்புகளை எக்ஸ்பிளனேஷனோட பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.